மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை பிஃபோராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரிண்டிங் செக்ஷனை கஸ்டமைஸ் செய்து கொள்ளணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு பேக் ஸ்டேஜ் வியூக்கு போய் ஆகணும். ஸோ சிம்பிளி கிளிக் ஃபைல் டேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் கமெண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். என் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ இருக்குது. ஸோ நான் இப்போ கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்க பேஜ் தான் இங்கே ப்ரிவ்யூ ஆகுது. ஸோ நான் இங்கே ஜூமிங் செக்ஷனை ஸ்மால் சைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணி நான் ஓவரால் பேஜஸை பார்க்க முடியும். அந்த பேஜஸை ஜூம் பண்ணி கண்டென்ட்டை படிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் ஸ்கோரல் பார் இருக்குது. ஸோ நான் ஸ்கோரல் பாரை ட்ராக் பண்ணுறது மூலம் ஸோ அடுத்த பேஜை நான் ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சின்னா நான் இங்கே பிரிண்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணவுடன் ஸோ நான் என்ன பேஜ் ப்ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கணும், ஸோ அந்த பேஜ் தான் கரண்ட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் எத்தனை காப்பீஸ் எனக்கு வேணுமோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரிண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் பிரிண்டர் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பிரிண்டரில் நீங்கள் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த பிரிண்டரை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா நோவா பிடிஎஃப் வர்ச்சுவல் பிரிண்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பிரிண்டர் கிடையாது, இட்ஸ் அ வர்ச்சுவல் பிரிண்டர். ஸோ நீங்கள் வந்து சம் அதர் ஃபிசிக்கல் பிரிண்டர் இருந்துச்சுன்னா ஸோ இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் சாம்சங், ஹெச்பி, சம் அதர் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பிரிண்டர் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இங்கே க்ரியேட் ஆகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பிரிண்டர் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட் டு ஒன் நோட், இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஒன் நோட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பிரிண்ட் வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதன் மூலம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆல் பேஜஸ், ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதாவது 5th பேஜஸில் ஒரு 2 பேராகிராஃப் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பிரிண்ட் செலெக்ஷன்ஸ் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த கண்டென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணதுனால இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கரண்ட் பேஜ். ஸோ நான் இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா ஸோ பிரிண்ட் கொடுத்தேன்னா ஸோ கரண்ட்டாக வியூ பண்ணிகிட்டு இருக்க பேஜ் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆல் பேஜஸ் இருக்கும்போது நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா ஓவராலாக அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள எல்லா பேஜஸுமே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கஸ்டம் ரேஞ்ச். ஸோ ஓவராலாக 24 பேஜஸ் இருக்குது இந்த டாக்குமெண்ட்டில். நான் ஒரு பர்டிகுலர் பேஜ் 1 to 7 பேஜஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுறேன், தென் -7. ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்தேன்னா 1 to 7 பேஜஸ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதர்வைஸ் நான் வந்து அதாவது 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அண்ட் 6 எனக்கு தேவையில்ல, 7th பேஜஸ் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நான் இங்கே வந்து 5 போட்டு ஜஸ்ட் கமா ப்ரெஸ் பண்ணுறேன், தென் 7 என்டர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அதுக்கப்புறம் நான் இங்கே பிரிண்ட் கொடுத்தேன்னா 1 2 3 4 5 ஸோ அந்தந்த பேஜெல்லாம் பிரிண்ட் ஆகும். 6th பிரிண்ட் ஆகாது அண்ட் 7th பேஜஸ் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலம் நீங்கள் பிரிண்ட் கஸ்டம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டில் எந்தெந்த பேஜஸ் வேணுமோ ஸோ நீங்கள் இங்கே என்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்லி பிரிண்ட் ஆட் பேஜஸ், இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள ஆட் பேஜஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் பேக் சைடில் நீங்கள் வந்து ஈவென்ட் பேஜஸை பிரிண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் டிஃபால்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன், பிரிண்ட் ஆல் பேஜஸ். ஸோ இதில் உள்ள செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒன் சைடட், அதாவது பர் ஷீட்டில் வந்து நான் ஒன் சைடு தான் பிரிண்ட் பண்ணோம், பேக் சைடில் பிரிண்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம் பிரிண்டர்ஸ் வந்து மேனுவலாக தான் நம்ம பேப்பர்ஸை திருப்பி வைக்க முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சம் அதர் பிரிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே பேக் சைடு பிரிண்ட் ஆகணும்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் அந்த பிரிண்டர் செலக்ட் பண்ணும்போது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வரும், நீங்கள் அதை சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து டபுள் சைடு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேனுவல் பிரிண்ட் ஆன் போத் சைடு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிரிண்ட் ஆகும், தென் பிரிண்ட்டுக்கு ரெடியாக இருக்கும், நீங்கள் பேப்பர்ஸை சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலேட்டட், அதாவது நீங்கள் ஒரு 5 செட் ஆஃப் காப்பீஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை 5 மெம்பர்ஸ்க்கு பிரித்து தரணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த மாதிரியான மெத்தடில் பிரிண்ட் பண்ணணும்னு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 to 24 வரைக்கும் பேஜஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி அண்ட் 4th காப்பி ஸோ அந்த மெத்தடில் பிரிண்ட் பண்ணால் ஸோ இந்த கொலேட்டட் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஜஸ் ஒரு 5 செட்டு அண்ட் செகண்ட் பேஜஸ் ஒரு 5 செட்டு, தேர்ட் பேஜஸ் ஒரு 5 செட்டு ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அன்கொலேட்டட் நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் ஓரியன்டேஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து போர்ட்ரைட் ஓரியன்டேஷனில் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே
ஸோ இந்த டாக்குமெண்ட் கண்டென்ட் லேண்ட்ஸ்கேப்பில் வியூ ஆகுது. நான் வேணும்னா இந்த மெத்தட்லேயும் நான் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் போர்ட்ரேட் ஓரியன்டேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ட்டு 11, அதாவது லெட்டர் சைஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸில் லெட்டர் சைஸ் அண்ட் லீகல் சைஸும் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா A4 ஷீட்ஸு அண்ட் லீகல் சைஸ் பேப்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம டிஃபால்ட்டாக A4 செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து A4 ஷீட்ஸ்க்கு தேவையான மாதிரி கண்டென்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த மெத்தடில் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மோர் பேப்பர் சைஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு பேஜ் லேஅவுட் டேப்பில் எப்படி செட் பண்ணுறதுன்றது நான் அப்புறம் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 டிஃபால்ட்டாக இந்த நார்மல் மார்ஜின் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அண்ட் டாப் அண்ட் பாட்டம்ஸ் 1 இன்ச் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் நேரோ ரேஞ்சுக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். ஓவராலாக இந்த லெஃப்ட் சைட் மார்ஜின் 0.5க்கு அண்ட் ரைட் சைடில் அண்ட் பாட்டம், ஸோ ஓவராலாக 0.5க்கு மாறிடுது. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் கண்டென்ட்டை நீங்கள் இங்கே நல்லா பெருசாக பார்க்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து கஸ்டம் மார்ஜினில் போயிட்டு மார்ஜினை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் டிஃபால்ட்டாக நார்மல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் சிங்கிள் பேஜில் எத்தனை பேஜ் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது சிங்கிள் பேஜில் 1 பேஜஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணணும், ஒரு ட்ராவலிங் டைமில் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஸோ அத்தனை பேப்பர்ஸில் நான் பிரிண்ட் பண்ணணும்னு விரும்பலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 பேஜஸ் பர் ஷீட். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா பர் ஷீட்டில் 1-2 பேஜஸ் பிரிண்ட் ஆகும். தென் செகண்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 3 and 4 பேஜஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இது எனக்கு ஓகேனா நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுறேன். இதுதான் பிரிண்டிங் செட்டிங்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஒன்ஸ் டிஃபால்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பிரிண்டிங் பேஜஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துடலாம் எத்தனை காப்பீஸ். ஸோ அதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் பிரிண்டர் இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிரிண்டர் செக் மார்க் எனேபிள்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிஃபோராக ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பிரிண்டிங் செட்டிங்ஸை நம்ம எப்படி செட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம பேஜ் லேஅவுட் டேப்லேருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஃபோராக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ டாக்குமெண்ட்டில் கூட இங்கே ஸோ அந்த செட்டிங்ஸை செட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பேக் ஸ்டேஜ் வியூக்கு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு ஜஸ்ட் சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம டைப் பண்ணும்போது மார்ஜின் செட்டிங்ஸில் முன்னாடியே சேஞ்சஸ் பண்ணணுன்னா நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் அட்ஜஸ்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ நான் இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னா இங்கேருந்து அதை பேஜ் லேஅவுட் டேப் போயிருக்கேன் ரிப்பனில். ஸோ நார்மல் தான் எனக்கு வேணும். ஸோ டிஃபால்ட்டாக இந்த நார்மல் மார்ஜினை அப்படியே விட்டுறேன். ஸோ அதர்வைஸ் நான் கஸ்டம் மார்ஜின்ஸ் வேணுன்னா நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். டாப் சைடில் நான் ஓவராலாக எத்தனை இன்ச் மார்ஜின் அலோகேட் பண்ணுறேன் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் நான் எத்தனை இன்ச் வேணுமோ அதை நான் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பிக் டாக்குமெண்ட்டாக ஸ்பைரல் பைண்டிங் பண்ணும்போது ஸோ மார்ஜின் வந்து நீங்கள் என்ன தான் 1 இன்ச் அலோகேட் பண்ணியிருந்தாலும் பட் சைஸ் பிக்காக இருக்கனால ஸோ ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதில் டாக்குமெண்ட் ஸ்பேஸ் டாக்குமெண்ட்டுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் மிரர் மார்ஜின் நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 இன்ச் ஸோ ஓவராலாக இருக்குது. நான் வந்து கட்டர் பேஜை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ஸோ 1 இன்ச் இங்கே செட் பண்ணும்போது ஸோ மார்ஜின் இருக்குது, அது இல்லாமல் சம் ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் பஞ்சிங் செய்து நான் ஒரு பிக் டாக்குமெண்ட்டை பைண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக இந்த டாக்குமெண்ட் 24 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ நம்ம அங்கே பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது. அண்ட் பேப்பர் சைஸ் நீங்கள் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனோட வித் ஹைட் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே டிஃபால்ட்டாக நார்மல்ஸ் வச்சுருவேன். அண்ட் லேஅவுட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். மார்ஜின் செட்டிங்ஸ் நான் முடிச்ச பிறகு பேஜ் ஓரியன்டேஷன் நான் வந்து போர்ட்ரேட் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமான்றதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக போர்ட்ரேட் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நான் இந்த சைஸஸ் ஸோ அங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். பட் அதில் இங்கேருந்து கூட நான் A4 தான் எனக்கு வேணும். ஸோ A4 செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பேக் ஸ்டேஜ் வியூக்கு போயிட்டு சம் அதர் சேஞ்சஸ் மட்டும் எனக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணி நான் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாகவே இங்கே சேஞ்சஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம்.
ஒன்ஸ் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் எந்தெந்த எத்தனை டாக்குமெண்ட்டுக்கு வேணாலும் ஜஸ்ட் பிரிண்டிங் பேஜஸ் மட்டும் எத்தனை பேஜஸ் தேவையோ ஜஸ்ட் இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை பிஃபோராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிண்டிங் செட்டிங்ஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஒரு நியூவாக க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்டை பிஃபோராகவே நீங்கள் அதனோட மார்ஜின்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் போன்றவற்றை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ நீங்கள் கீபோர்டு யூஸராக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் Ctrl+P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட டைரெக்டாக பிரிண்ட் செக்ஷனுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அங்கே நீங்கள் செக்ஷன்ஸை உள்ள செட்டிங்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம்.